ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா, நேற்றுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு மார்வாடி ஸ்டைல், ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதே போல் இன்னைக்கு வந்து கேப்சிகம் வந்து உத்தர கர்நாடகாலலாம் வந்து குட்டி குட்டியாக ஒரு நாட்டி ஸ்டைல் கேப்சிகம் கிடைக்கும். ஸோ அந்த கேப்சிகமில் ஒரு ஸ்டஃப்டு கேப்சிகம் பண்ணுறேன். அதே போல் அதுக்கு வந்து அது ராத்திரியும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு. அதனால அதை காத்தாலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு ஃபியூ டேஸாகவே வந்து எங்க ஏரியாலலாம் வந்து ஒரு 15-16 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. ஆக்சுவலா நல்ல சில்னஸ். பின்னாடியெல்லாம் ஒரே மரங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆத்துக்குள்ள நல்ல சில்னஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ராத்திரிக்கு சேர்த்து காத்தாலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டஃப்டு கேப்சிகம், அதுக்கப்புறமா காத்தாலைக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு. அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் அப்பா சாப்பிட்டதுனால தெரியல, நாக்குக்கு உனக்கையா வேணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணிட்டு முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன். டைம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல உள்ள வேலைகள் வரதை பொறுத்து நான் இன்னைக்கு வந்து இதை வந்து ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா கேப்சிகம், சின்ன வெங்காய குழம்பு, சாதம் இதெல்லாம் இன்னைக்கு உண்டான தலிகையில் இருக்க போது. வித்தியாசமான ஸ்டஃப்டு கேப்சிகம் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ராத்திரி டின்னர் மெனு போடுறேன்னு சொல்றேன் இல்லையா, அவளுக்கு இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சப்பாத்தி எல்லாரும் பண்றதுதான் நம்ம ஆத்துல, அது பெருசா ஒண்ணு காமிக்கணும்ன்றது இல்லை. ஸோ அதுக்கு இதை நீங்க சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். பசங்களுக்கு டப்பாக்கு கொடுத்து அனுப்பலாம். அதே போல ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து அந்த இதை கேட்டிருந்தேன். நான் ஏன் யார் பேரையும் மென்ஷன் பண்றது இல்லைன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லக்கூடாது, அந்த மாதிரிதான் நான் அதனால ஜென்ரலைஸ்டா வந்து கேட்டதை சொல்றேன். நான் கட்டிங் போர்டு எப்படி இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். கட்டிங் போர்டு இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ ஃபார் சோ குட், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னோட கத்தி வந்து யூஸ்வலா பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பெண்டு இருக்கும், தெரியறதான்னு தெரியல, ஓகேவா? ஸோ இந்த பெண்டு இருக்கிறதுனால நான் காயை வந்து இப்படி கட் பண்ணுவேன். ஸோ ஃப்ளாட்டா கத்தி இருந்ததுனாக்கா, இந்த மாதிரி கத்தி இருக்கிறச்ச என்ன ஆகும், நமக்கு நார்மல் கத்தி அந்த போர்டில் கட் பண்ணச்ச பட்டு 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 இது ஒரு வேளை மொக்கையா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டைல் கத்தி இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ கத்தி வந்து என்னுடைய இந்த ஸ்டைல் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்றும் ஆகாது. நம்மளோட கை ப்ரெஷரை பொறுத்து தான் கத்தி. ஒரு மாதிரி நீங்க ஸ்டைல் எப்படி கட் பண்றேன் அப்படின்ட்டுன்னு உங்களுடைய ப்ரெஷர் அண்ட் அந்த கட்டிங் ஸ்டைல் இதை பொறுத்து தான் உங்களோட கத்தி சீக்கிரமா மொக்கையாறதை பொறுத்து இருக்கு. அதர்வைஸ் அந்த இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட நேத்திக்கு அதையே போட்டு சப்பாத்தி இட்டு ராத்திரி நேத்திக்கு பண்ணேன். ஸோ நல்லா இருக்கு. சோ ஃபார் சோ குட். அந்த ப்ரைஸ் மீஷோல ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற காய்கறிகள்லாம் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டஃப்டு கேப்சிகம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் நின்று வாங்கி வச்சு அது சுருங்கியே கூட போக ஆரம்பிச்சிடுத்து. பிகாஸ் அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த வேலையை எனக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதே போல் வீடியோலாம் வந்து முன்ன பின்ன வருது. இன்னனி வீடியோ என்னன்னைக்கு தான் வருதுன்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் என்னன்னைக்காவது மாறிங்கிரி வந்ததுன்னா என்னடா இன்றைக்கி இந்த மெனுவான்னு நினச்சிக்காதீங்கோ. சுச்சுவேஷன் ஒரு மாதிரி பேடாக இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் அப்படி தான் வரும். ஸோ ப்ரிப்ரேஷனோட முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்க வேக போட்டு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஸ்டஃப்டு கேப்சிகம்க்கு வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து ஆலு இல்லை பன்னீர் எது வேணால் நம்ம போடலாம். ஸோ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க வேக போட்டு எடுத்துட்டோம் இல்லையா, அதை வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து கேப்சிகமே வந்து நாட்டு கேப்சிகம். அதாவது இந்த ஊரில் வந்து உத்தர கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேப்சிகம் போட்டு ஒரு ஐட்டம் பண்ணுவா ஜோளத ரொட்டிக்கு.
அந்த கேப்சிகம் இது. நம்ம யூஸ்வலாக கிடைக்கிற பெரிய கேப்சிகம் இருக்கு இல்லையா, அந்த கேப்சிகம் இல்லை, இது நாட்டு கேப்சிகம். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதுக்குள்ளே நான் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு மைக்ரோவேவ் குக் பண்ணுவேன். இதுவுமே பாருங்க குரல் பிளேட்டு தான் இது. இந்த குரல் பிளேட் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது. இது வந்து பேர் என்ன, இப்போ ஐ திங்க் இட் இஸ் நாட் அவைலபிள் இந்த மார்க்கெட்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் போன போது ட்ரை பண்ணேன் யூஎஸில், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இப்போ எண்ணெய் சுட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். தனியா பொடி போட்டுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரப்பொடி. வேக வச்சுட்ட உருளைக்கிழங்கு, இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனைகள்லாம் போயிடுத்துனா இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரை மேத்தி லீஃபும் போட்டுட்டு தென் ஸ்டஃபிங்க்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். இது வந்து ராத்திரி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், காத்தால சாப்பாட்டில் தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பொதுவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறச்ச டின்னர் மெனுன்னு தனியாக காட்டாமல் இன்றைக்கி காத்தால் பண்ணுறத பிளான் பண்ணி ராத்திரி தொட்டுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டத்தை வந்து ராத்திரி டின்னருக்கு தான் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஐட்டத்தை டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு நிமிஷம் பரட்டிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிருக்கு. இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா தடவின்றலாம். அதே எண்ணெய் கையோடையே இதையுமே இப்படி பரட்டி எடுத்துட்டுலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லும் பரட்டிட்டு ஜஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, கேப்சிகம்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து மொசரல்லா சீஸை வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், சீவி எடுத்துட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கணுன்னா வெறும் இந்த கிரேவி கூட ரெடி பண்ணாமல் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி இதை வந்து நீங்கள் மைக்ரோவேவில் ஒரு மாதிரி கிரில் பண்ண மாதிரி குக் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி கூட தொட்டு கொடுக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணால் போட்டு கொடுக்கலாம். பெரியவாளுக்கும் பிடிக்கும், சின்னவாளுக்கும் பிடிக்கும். ஸோ இதை இப்போ நான் மைக்ரோவேவில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 3 நிமிஷம் வைக்கலாம்.
அதுக்கப்புறமா அது எப்படி ஆறுதுன்னு பார்த்துட்டு தென் நம்ம 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணால் வச்சுக்கலாம். இப்போ மைக்ரோவேவில் அது ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நல்லா சீஸ் மெல்ட்டாக எடுத்து கேப்சிகமுமே குக்கான வாசனை வருது. இதுக்கு மேலே நம்ம அந்த கிரேவியில் போடுறச்ச கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ இது இங்கே இருக்கட்டும். நான் வந்து ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடரும் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கில் வந்து ரொம்ப உப்பு போடலை, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கேப்சிகம் உள்ளே கூட கொஞ்சமாக அது வந்து குக் ஆகணும் அதுக்குள்ளே அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சிகம்க்கு வந்து ரொம்ப அப்படியே காய் ரொம்ப குக் ஆகணும் அப்படி இல்லை. நம்ம சாலட்லலாம் கூட பச்சையாக கூட சாப்பிடுவோம். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டஃப்டு கேப்சிகம் ரொம்ப குக் ஆகாது, கொஞ்சம் ஒரு 60% தான் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம மைக்ரோவேவ்லேயே நல்லா வச்சதில் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே கேப்சிகம் இதோட சேர்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஜலம் குத்திருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் போடலை, பிகாஸ் இதுக்குள்ளே இருக்குது இல்லையா. காரணம் என்னென்னா நம்ம பாட்டில் ரொம்ப இந்த பட்டை லவங்கம் கொஞ்சம் அலர்ஜி கம்மி தான், அதனால் நான் இப்படியே போட்டுக்கிறேன். நல்ல சூடு. இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம்லாம் நல்லா சாஃப்டன் ஆக ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே இதை வந்து ஷேப்லெஸ்ஸாக ஆக்கக்கூடாது. ஸோ கிரேவி எல்லாம் நன்னாவே ஓரளவுக்கு வற்ற ஆரம்பிச்சிடுது. ஸோ நமக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஒரு மாதிரி சுக்கா டைப்பில் தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சர்விங் ட்ரேயில். ஸோ எக்ஸலண்ட்டாக அழகாக நல்ல ஸ்டஃப்டு கேப்சிகம் சுக்கா மாதிரி ரொம்ப நன்னா ரெடியாக எடுத்து இது நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளவு உள்ள ஃபில்லிங்லாம் வெளியில் வராமல் அந்த சீஸ் எல்லாம் கரெக்டாக மெல்ட் ஆகி, அதே போல் கேப்சிகமும் மேலே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்து சுருங்கி இருக்குது, பச்சை வாசனை எல்லாமும் இருக்காது. ஸோ அருமையான ஒரு ஸ்டஃப்டு கேப்சிகம். அடுத்தாப்பில் நம்ம சின்ன வெங்காயம் வத்த குழம்பு பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு குழம்பு பண்ணலாம். சின்ன வெங்காயம் வத்த குழம்பு பண்ணச்ச எப்பயுமே நல்லெண்ணெயில் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். அதுக்கு முன்னாடி எல்லா சாமான்களையும் எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் உரிச்சுட்டுருக்கேன், குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, வெல்லம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, இது வெந்தயம், பெருங்காயம், புளிஜலம். ஸோ நான் இப்போ வந்து கடுகு வெந்தயத்தை போட்டுக்கிறேன்.
ஸோ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எல்லாமே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கடைசியாக வெல்லம் மட்டும் ஆட் பண்ணால் சரியாயிடும். சரி, நல்லா கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருது குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். எப்பயுமே நல்லெண்ணெய் குத்தி வத்த குழம்பு பண்ணி அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அது ஒரு மாதிரி தேன்கதலி மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அது வந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே நான் பண்ணுற வத்த குழம்பு பிடிக்கும். சாதமும் ஆயிடுத்து. ஸோ வெல்லம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சின்ன வெங்காய வத்த குழம்பு ரெடி ஆகிடும். சாதமும் ஆயிடுத்து. உண்டான லஞ்ச் மெனு சுட சுட ரெடி ஆகிடுத்து. சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காய வத்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டஃப்டு கேப்சிகம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டஃப்பில் எடுத்திருந்த ஆளுவும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். முள்ளங்கியை நான் ரெடி பண்ணலை. எங்கள் ஆத்துக்கார் சொல்லிட்டார் இதுவே போரும், ரொம்ப டயர்டாக இருக்குது, போரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். தயிர் இருக்குது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.